ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. உண்டா லாபம். என்னடா முறைக்கிற? சார், இன்னும் போனியே ஆகல சார். போனி ஆகலையா? என் கையால போனியானா நல்ல வியாபாரம் நடக்குண்டா. குடு. இல்லையா என்னையா பாக்குற? சில்லறையா இருக்கேன்னா எல்லாம் கவர்மெண்ட் காசு தாயா. வா. சில்லற பசங்க. திட்டியா? திட்டிக்க. அதுக்கும் அபராதம் உண்டு. திட்டுவியா? காலையில இருந்து யாருமே இல்ல தம்பி. சாயங்காலம் வாங்கி கொடுத்துடுற. நீ குடுக்கிற காசுக்கு இன்னொரு வாட்டி 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு கவர்மெண்ட் ஜீப்பா எடுத்துட்டு வர முடியும். இடுப்புல சுருக்கு பை இருக்குல்ல, அதுல இருக்கும். எடு. கையில காசு இல்ல. எத்தனை பாக்குதா? நீ எங்க காசு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அது ஒண்ணு இல்ல. சோட்ட மண்ணுல கொட்டிட்டிய. நீ மண்ணாதான் போல. சாவமா குடுக்குற? குடு. இந்தா, இத சாப்பிட்டுட்டு செம்பா குடு. மண்ணுல இரும்பு அதிகமா இருக்கு. நீ கெட்ட கேட்டுக்கு போலீஸ்காரன் பிள்ளையா பறக்கணுமா உனக்கு? வேணும்னா இனிமே பெத்துக்க. அப்படியா? நான் பெற்றாலும் ஒன்னாட்டு போலீஸ்காரன் நான் விட மாட்டேன். மண்ணுல தாண்டா இரும்பு சத்து இருக்குன்னு சொன்ன, அத நீயே சாப்பிடணும். பாப்பா, யாருமா நீ? நான் பக்கத்தூரு, எங்க ஊர் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கேன். உங்க ஊருக்கா? உங்க ஊர் பஸ் எல்லாம் எப்போ போயிடுச்சு? இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்துல ஒரு கன்னி பொண்ணு தனியா நிக்கலாமா? காலும் கெட்டு கிடக்குதுமா. தண்ணி அடிச்சுட்டு காலி பசங்க எல்லாம் சுத்துற நேரம் இது. ஆமா, உனக்கு இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரும் இல்ல. காலையில 5:30 மணிக்கு தாமா பஸ். அது வரைக்கும் நீ எங்க இருப்ப? இங்கேயே எங்கேயாவது. ஆம்பளைங்க நாங்க இருக்கும்போது நீ தனியா நிக்கலாமா? நாங்க பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு அம்போன்னு உருட்டு எங்க மனசு என்ன கல்லா.
நீ வேணா உனக்கு அண்ணன்லாம் நினைச்சிக்கோ. தூக்கி. கூடாத. ஒய் ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா ஒய்யா ஒய். 150 ரூபா போகுதுடி, வீணா போயிட போகுது. வண்டி ரெடி. யாரு ஓட்டுறது? வைகம் போல் தான் அப்படின்றியா? நானே தான். காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க பெரியவரே. கன்னி பொண்ணுங்களால தனியா நடமாடவே முடியறதில்லப்பா. பேசாம அந்த வெள்ளைக்காரனே நம்மளான் இருக்கலாம். அப்ப போலீஸ்க்கு சொல்லி அனுப்பலாமா? ஆமா, அவனுக்கு வந்து கேஸ பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு விபச்சாரன்னு பட்டம் கட்டிடுவானுங்க. அப்புறம் அந்த பாவம் நமக்கு தான். பேசாம நாமளே கூட பிறந்த பொறப்பா நினைச்சு அடக்கம் பண்ணிடலாம். பாப்பா டேய், ஒழுங்கா புடிச்சுக்குங்கடா. முன்னாடி விட்ட மாதிரி விட்டுறாதீங்க. மாடு வந்தா முன்னாடியே சொல்லணும் என்ன? நாங்க புடிச்சுக்கங்கடா. ஓட்டு புடிச்சுக்கங்கடா, விட்டுறாதீங்க. புடிங்க. ஏய் ஏய் பட பட டேய். திரும்பி பார்க்காம அப்படியே ஓட்டு. டேய், நான் நல்லா ஓட்டுனேடா. நல்லாவே ஓட்டுறியே. அப்படியே ஓட்டு. பயப்படாத, நாங்க இருக்கோம். அப்படியே ஓட்டு. ஐயோ, இறக்கமா வருது. வா ஏய், வா சொல்லுடா. அப்படி வா. அட இந்த பக்கம் பாத்து வா. ஐயோ, என்னடா அப்படி எடுத்துட்டீங்க? ஐயோ, இந்த மாதிரி இந்த வண்டி ஓட்ட கூடாது. நல்லா நேரா பட் 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 மேய்ச்சி போயிட்டே இருக்கணும். உங்க கூட வந்து பசங்களாம் பாரு அங்கேயே நின்ட்டானு. என்னை இறக்கி விட்டுருங்க. ஐயோ, நீ ஏமா இறங்கணும்? நான் உனக்கு சொல்லி தரேன். உங்க அண்ணன் நான் நல்ல ஜிகிரி தோஸ். வா, இப்படியே உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் நான் விட்டுறேன். வா வா. ஒரு வண்டியே ஒரு மாதிரி ஓட்டணும். இந்த வண்டி எப்படி ஓட்டணும் தெரியுமா? முதல்ல 2 கையிலயும் ஹேண்ட் பார கப்புன்னு புடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காலை தூக்கி அந்த பெடலை வச்சு, இன்னொரு காலை தூக்கி இந்த பெடலை வச்சு நேரா ஏறி நிமிந்து சீட்டு மேல உக்காரணும். அப்புறம் நிறுத்தும் போது பட்டுன்னு நிறுத்த கூடாது. மெதுவா பிரேக்க போட்டு மொல்லமா இறங்கணும். நான் போன என்ன விடுங்க. எங்க அண்ணன் திட்டும். ஏண்டா நாய், என்ன திமிரா உனக்கு? ஐயோ, அண்ணா பாத்து. ஏமா இவெல்லாம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட, நீ சைக்கிள் கத்துக்கிறதா? நல்ல பொண்ணா இருக்கிய. உனக்கு சைக்கிள் கத்துக்க ஆசைன்னா என் கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன இன்னைக்கு வியாபாரமே சரியில்லையே. போனா வராது. பொழுது போனா தங்காது. போனா வராது. அங்க 2 இங்க 2. என்ன புதுசா இருக்கு? எது? சரக்கு. மோந்து பார்த்தாலே போதை ஏறுது. மோர வேணாம், பார்த்தாலே ஏறும். எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. அக்கா எனக்கு ஐயா 2 கிளாஸ் ஊத்துக்க. 2 யோ பெருச, இந்த கைன் தண்ணி அவனா குடிப்பானா? அங்க பாரியா 2 குட்டிங்க. அவளுங்களே ஊத்துறாளுங்க. அவளுங்களே ஊறுகாயா நாக்குல தடை விடுறாளுங்க. வா வா பொரியா இரு வர. ஐயோ காட்டு. யார கேட்கணும்? உனக்கு சமத்து இருந்தா நீ வித்துக்க, எனக்கு சமத்து இருந்தா நான் வித்துக்கிறேன். சமத்து இருந்தா மட்டும் சாராய விக்க முடியாது தம்பி. போலீஸ்காரங்க சப்போர்ட் இருக்கணும். நான் எஸ்ஐக்கே மாமூல் கட்டி இருக்கேன். உன் லெவலுக்கு நீ எஸ்ஐக்கு கட்டுற,
என் லெவலுக்கு நான் சர்க்கிளுக்கே கட்டுறேன். போடா. டேமேச மரியாதை அந்த கடையை காலி பண்ணிடு, இல்ல நடக்கிறதே வேற. டாய் தடியா, மோதி தான் பாக்கணும்னா வாடா. 6 கொலை பண்ணிட்டு நேத்து தான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க கொலை பண்ற தொழிலை விட்டுட்டு ஒழுங்கா சாராயம் வித்து போச்சுக்கிடான்ட்டு. விட மாட்டீங்களே. என்ன பாக்குற கூவு? இவங்கிட்ட என்னடா பேச்சு? நம்ம கிட்ட மாமூல் வாங்குறானே போலீஸ்காரன், அவங்கிட்ட பேசிக்கலாம். வாங்கடா போலாம். யோ, என்னையா டூட்டி பாக்குறீங்க? எங்கேயா உங்க இன்ஸ்பெக்டர்? சம்பளம் வாங்கல, ஒழுங்கா வேலை பார்க்க வேணாம். பொறுப்பு அணியா பொறுப்பு. என்ன மாதிரி அடுப்புல இருந்து இறக்குன சாராய மாதிரி கொதிக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? பின் என்னய்யா, எங்களுக்கு எதிராக ஒருத்தன் சாராய கடை போட்டிருக்கான். நீங்க அதை விட கேவலமா இருக்கீங்க. மாதிரி எங்களை பத்தி எது வேணா குறை சொல்லு, ஆனா எங்க நாணயத்தை பத்தி எந்த குறையும் சொல்லாத. பின் என்னய்யா, உங்க சப் இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட காசை வாங்கிட்டு கடையை நடத்த சொல்றாரு. அந்த சர்க்கிள் என்னடானா அவங்கிட்ட காசை வாங்கிட்டு கடையை நடத்த சொல்றாரு. சர்க்கிள் எங்களுக்கு தெரியாம காசு வாங்க மாட்டாரு. அந்த தொடர்ந்துங்கயாச்சே. வா, அவன் யாருன்னு பாத்திரலாம். 24 மணி நேரத்துல கடையை அவன் அங்கிருந்து காலி பண்ணி ஆகணும். இல்ல நீங்க இல்ல. யாரா நீ? நீ யாரா? பார்த்தா தெரியல. போலீஸ். போலீஸ்காரன் வேலை என்ன? சாராய வித்தா பிடிக்கிறது. உன்னை யாரா கடை போட சொன்னது? இது என்ன கவர்மெண்ட் கடையா? வரி கட்டி லைசன்ஸ் வாங்கி கடை நடத்துறதுக்கு. நான் மட்டுமா விக்கிறேன்? அவன் விக்கிறேன். அவங்க மாமூல் கட்டுறாங்க. மாமூல் கட்டினா சாராயம் விக்கிறது சரி ஆயிடுமா? பிடிக்கிறதுனா 2 பேரையும் புடி, இல்ல ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடி. ஐயா படிச்சவர் போல் இருக்கு, அதான் லா பேசுறாரு. இவன்ட்ட பேச்சு பிரயோஜனம் இல்ல. நான் போலீஸ்ரா, என்ன அடிக்கிறானா? என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? உங்களை நம்பி தான்டா வந்தடே. அப்பா, அடிய பார்த்தா சாராய அடி மாதிரி இல்லையே, போலீஸ் அடி மாதிரில இருக்கு. ஐயோ, மாதிரி இல்லடா, போலீஸே தான். மத்தவங்களுக்கு வேணாம், இது யூனிஃபார்மா இருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் தோல். இந்த தோலுக்கு சொரணா இருக்கணும், மானா இருக்கணும். திருடனை விட திருட்டுக்கு காவல் காக்கிற உங்களை தாண்டா முதல்ல உள்ள தள்ளணும்.